ஒரு துளி நெய்யோ எண்ணெயோ இல்லாமல் இந்த மாதிரி டேஸ்டியாக அல்வா செய்ய முடியும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு சூப்பரான அல்வா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அவலை பேனில் லேசாக வறுத்துட்டு அது கொஞ்சம் சூடானதும் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் 3 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது கூட 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்து முதல் பால் எடுத்துக்கணும். இதே மாதிரி முதல் பால் பிழிஞ்செடுத்து அந்த தேங்காய் துருவல்லேருந்து 2வது பால் 3வது பால்னு மொத்தம் 3 தடவை தேங்காய் பால் எடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் 1 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பொடி பண்ண வெல்லத்தோட 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஏற்கனவே ரெடி பண்ண தேங்காய் பாலோட பொடி பண்ண அவலையும் சேர்த்து நல்லா கட்டை இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு இதை அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிதமான தீயில கலந்து விடணும். 5 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த அவல் மிக்ஸ் நல்லா கெட்டியாகி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண வெள்ளக்கரைசலோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்து மறுபடியும் கிளற ஆரம்பிக்கணும். இது ஓரளவுக்கு கெட்டியானதும் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூடவே முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கிளறணும். பேன்லேருந்து நல்லா விட்டு வர ஸ்டேஜ் வந்ததும் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஸ்பூனால் நல்லா லெவல் பண்ணி 1-2 மணி நேரம் கழித்து செட் பண்ணி எடுத்தா அருமையான அவல் ஹல்வா ரெடி. இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஹல்வாவை ஒரு முறை நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள்.